விண்டேஜ் வந்து மெயின்டைன் பண்ணுறது எக்ஸ்பென்சிவ் கிடையாது ப்ரோ. இதே ஒரு மித்து தான் என்னை பொறுத்த வரைக்கும். லேட்டஸ்ட் வண்டி எக்ஸ்பென்சிவ். நான் ஏன் சொல்கிறேன்னா, லேட்டஸ்ட்டாக வர ராயல் என்ஃபீல்ட்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் டைப்பு. இப்போ அதை வந்து அந்த ஆயில் ஃபில்டர் எடுத்து தூக்கி போட்டு பேப்பர் மெஷி இன்னொன்று போடணும். பட் ஓல்டு பொறுத்த வரைக்கும் ரிப்பேர் டைப்பு. இது இந்த வண்டிலாம் வந்து நம்ம செயின் லூப் போடவே வேண்டாம். ஆயில் நம்ம எக்ஸஸாக வர ப்ரெஷரில் வர ஆயிலே வந்து ஆட்டோமேட்டிக்காக செயினுக்கு போயிட்டு உட்காரும். ஸோ அதான் இந்த வண்டியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் அதுவே மெயின்டைன் பண்ணிக்கும். ஒரு வண்டி வந்து என்ஜின் பண்ணி வந்துச்சுன்னா அது டியூன் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இன்பிட்வீன் நிறைய ஸ்விட்ச் ஆஃப் ஆகும், பாயிண்ட் செட்டிங் கரெக்டாக வராது, லூஸ் ஆகும், நட்ஸ் எல்லாம் மறுபடியும் ரீடைட் பண்ணணும். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. என்ஃபீல்டுன்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வேர்டு. இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுன்னு எங்கேயுமே இருக்காது. ஸோ அது மட்கார்ட்லேயும் சரி, அதில் இருக்கிற அந்த ஃபுட் ரெஸ்ட் ரப்பர்ல இருந்து எல்லாமே என்ஃபீல்டு இந்தியான்னு இருக்கும். ஏன்னா என்ஃபீல்டு வந்து இந்தியாவில் வரும்போது ஃபர்ஸ்ட் என்ஃபீல்டு இந்தியான்னு நடுவில் டிரான்சிஷன் ஆச்சு. அந்த பீரியடில் வர ஸ்டிக்கர்ஸ் எல்லாம், அந்த ஸ்டிக்கருக்காக நான் வந்து 6 months வெயிட் பண்ணேன். ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஃபீல்டு இந்தியான்னு மட்டும் தான் இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலாக அது ஒரு அஃபெக்ஷன், ஒரு லவ். அது இல்லாமல் ஜென்ரலாகவே என்ஃபீல்டுனா அது ஒரு கெத்துன்னு தான் சொல்லுவேன் நான். அப்புறம் விண்டேஜோட இன்னொரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பிளேட்ஸ் தான். ஒரு 3 digit நம்பர் சீரீஸில் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அது எப்படி இருந்தாலும் லுக்கு அது வந்து 90s முன்னாடின்றது தான் ஒரு விஷயம். அதுலேயும் ஸ்பெஷலாக டி சீரீஸ்ன்றது வந்து நம்ம ஸ்டேட்டை குறிக்கும். அதுலேயும் அந்த எம் சீரீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ். ஸோ எந்த ஒரு ஸ்டேட்லையும் அப்படி இல்லை. ஹெவியான ஒரு பைக் ஓட்டும் போது அதில் இருக்கிற ஒரு ஃபீல், ஒரு ஸ்டெபிலிட்டி எந்த வண்டியிலையும் வராது. அந்த தம்பாக இருக்கட்டும், அதுக்கான உட்காந்து அந்த ஓடுற அந்த பாஸ்டர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஃபீல்டு தான், புல்லட் மட்டும் தான். சரி, நிறைய பேர் விரட்டிட்டு வருவாங்க என்ன ப்ரோ என்ன வண்டின்னு சொல்லுவாங்க. நிறுத்திட்டு நான் தூரத்துல இருந்து நம்ம டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த வண்டியை சுற்றி எல்லாரும் பார்ப்பாங்க. நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரம்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம இந்தியன்ஸ்க்கு என்ஃபீல்டு இஸ் அன் எமோஷன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. எனக்கும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த எமோஷனில் ஹூக்கப் ஆகிட்ட பிறகு ஹவு ஃபேமிலி சீஸ் யூ அப்படிங்க. டெஃபினட்டாக இது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நான் சொல்லிட்டேன், என் வண்டினாலே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ ஆப்வியஸாக அவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில் சீக்கிரம் எழுந்துச்சி தொடச்சிட்டு இருப்போம். இந்த பையன் 5 மணிக்கு எழுந்துக்கிற பையனா அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அந்த வண்டி வந்துட்டு ஒன்று காலையில் எழுந்து துடைக்கிறது, அதை மெயின்டைன் பண்ணுறது, செயின் லூப் போடுறது. ஸோ இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைலே மாறிடும். நம்மளோட ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் வந்து வண்டிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆப்வியஸாக டெஃபினட்டாக வீட்டில் எல்லாருமே நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ எதனால் இந்த பையன், பட் அது நல்ல விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் அது. பட் அஃப்கோர்ஸ் நம்ம ஃபேமிலிக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ நம்ம தான் மேனேஜ் பண்ணோம் அதை. இப்போ விண்டேஜ் பைக் ஒருத்தர் வச்சிருக்காரு அப்படின்னா இட் இஸ் காஸ்ட்லி டு மெயின்டைன் த பைக் ஆக்சுவலி ஃபார் ஷுர். ஒரு மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன டிப்ஸ், டே டு டே டிப்ஸ்? புரியுது. ஆனால் விண்டேஜ் வந்து மெயின்டைன் பண்ணுறது எக்ஸ்பென்சிவ் கிடையாது ப்ரோ. இதே ஒரு மித்து தான் என்னை பொறுத்த வரைக்கும். லேட்டஸ்ட் வண்டி எக்ஸ்பென்சிவ். நான் ஏன் சொல்கிறேன்னா, லேட்டஸ்ட்டாக வர ராயல் என்ஃபீல்ட்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் டைப்பு. இப்போ அதை வந்து அந்த ஆயில் ஃபில்டர் எடுத்து தூக்கி போட்டு பேப்பர் மெஷி இன்னொன்று போடணும். ஸோ அந்த மாதிரி தான் டைப்பு. பட் ஓல்டு பொறுத்த வரைக்கும் ரிப்பேர் டைப்பு. ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரிப்பேர் டைப் வந்து ஆனால் தெரியணும் உங்களுக்கு. நீங்கள் தெரியாமல் போயிட்டு ஒரு மெக்கானிக்கிட்டே ஏதோ கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரீப்ளேஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் வைஸ் இது கம்மி தான், எக்ஸ்பென்ஸ் கம்மி தான். கம்பேர் டு லேட்டஸ்ட் மாடல், ஓல்டு மாடல் கம்மி தான், அதை பற்றி தெரிஞ்சா. ப்ளஸ் டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வண்டி எடுங்க. எப்போவுமே ஓடுற வண்டிக்கு செலவு கம்மி, நிற்கிற வண்டிக்கு தான் செலவு ஜாஸ்தி. ஸோ அது வந்து ஜென்ரலான ஒரு டேர்ம். ஏன்னா டேங்க்கில் வந்து ரஸ்ட் ஆகிடும், டெபாசிட்ஸ் இருக்கும். அந்த டெபாசிட்ஸ் என்ன பண்ணும், போய் கார்பரேட்டரில் லாக் ஆகும், பிரேக் ட்ரம் வந்து துருப்பிடிக்கும். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. வண்டி வந்து ரெகுலராக ஓடுற வண்டி மினிமமாவது ஒரு நாளைக்கு ஒரு 2 kilometer இல்லை வீக்லி ஒன்ஸ் கம்ப்ளீட் டெஃபினட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேட்டரி கட்டி வச்சுருங்க ஊருக்கு போனால். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா செயின் லூப் போடுறது, இது இந்த வண்டிலாம் வந்து நம்ம செயின் லூப் போடவே வேண்டாம். ஆயில் நம்ம எக்ஸஸாக வர ப்ரெஷரில் வர ஆயிலே வந்து ஆட்டோமேட்டிக்காக செயினுக்கு போயிட்டு உட்காரும். ஸோ அதான் இந்த வண்டியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் அதுவே மெயின்டைன் பண்ணிக்கும். பட் நம்ம வந்து அதை பற்றி தெரிஞ்சுட்டு வண்டி ரெகுலராக எடுக்கணும். தட் இஸ் அ மேஜர் டிப்ஸ். அது இல்லாமல் அந்த ஏர் ஃபில்டர் கிளீனிங், இந்த மாதிரி ரெகுலர் சின்ன டிப்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப ஒரு மேஜர் இது எதுவும் கிடையாது. ரெகுலர் சர்வீஸ் பண்ணால் மோர் தென் சஃபிஷியன்ட். இப்போ லாங் டேர்ம் மெயின்டெனன்ஸ்னால் லைக் மந்த்லி மெயின்டெனன்ஸ்னால் என்ன பண்ணணும்? இது 3000 kilometer ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணால் போதும் ப்ரோ. அது ஆயில் சேஞ்ச் பண்ணால் போதும். இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. அது இல்லாமல் அந்த கேபிள்ஸ் வந்து வீக்காக தான் பாருங்கள். 1 set of கேபிள்ஸ் வச்சுக்கோங்க. சப்போஸ் கட் ஆகிடுச்சுன்னா நம்ம இது பண்ணுறது. ஏன்னா ஒரு சில டைம் என்ன ஆகும்னா ஆக்சிலேட்டர் கேபிள் கட் ஆகிடும். ஏன்னா இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறது விண்டேஜ்ன்றதுனால. ஸோ என்ன பண்ணோம், ஐடியில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நியரஸ்ட் இதில் பண்ணிவிடுங்க. இல்லை நம்மளே மாற்றுறதுக்கு கற்றுக்கோங்க, கேபிள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்படின்னு கற்றுக்கோங்க. ப்ளஸ் மழையில் வண்டி போயிட்டு வந்ததுன்னா
அந்த பிளேட்டிங்கில் வந்து வாட்டர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போது வாட்டர் வந்து மழையில் போகிறது தப்பே இல்லை, வண்டி தாராளமாக தண்ணியில் எடுக்கலாம். பட் போயிட்டு வந்தக்கப்புறம் அப்படியே வெட்டாவே விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா அந்த வாட்டரில் இருக்கிற அந்த ஹார்ட்னஸ் அந்த குரோமா அரிச்சிடும். ஸோ அதனால வண்டியை மழையிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தொடச்சி நல்லா ப்ளோ பண்ணி ட்ரை பண்ணிட்டாலே போதும், குரோம் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ், வேறு எதுவும் இல்லை. நம்ம ப்ராப்பர் பெட்ரோல் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வர பெட்ரோல் எல்லாமே எத்தனால் பேஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ நல்ல ஃபியூல் போட்டாலே மோர் தென் சஃபிஷியன்ட். அதாவது என்ஃபீல்டு வாட் கைண்ட் ஆஃப் பைக்ஸ் ரெஸ்டோர்? எல்லாமே பண்ணலாம் ப்ரோ. அதாவது நமக்கு தெரிஞ்சதே என்ஃபீல்டு தான், ஆனால் ஏகப்பட்ட வண்டி இருக்குது. ஸோ நமக்கு தெரியாத வண்டி இருக்குது நிறைய. ஸோ இப்போ பிரிட்டிஷ் மாடல்லேயும் பார்த்தீங்கன்னா இது இருக்குது, மேட்ச்லெஸ் இருக்குது. மேட்ச்லெஸ்லாம் நான் சொல்கிறது வந்து 1940s. அதுக்கப்புறம் அந்த ஏஜிஎஸ்னு மாறிச்சு, பிஎஸ்ஏ இருக்குது. ஸோ இது எல்லாமே பிரிட்டிஷ் பைக்ஸ். பிரிட்டிஷ் பைக்ஸில் என்னென்னா அதெல்லாம் சர்வே ஆகல. இப்போ பிஎஸ்ஏ வராங்க அகெயின், இப்போது ராயல் என்ஃபீல்ட் ட்ரை பண்ணுறாங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு ஓல்டு விண்டேஜ்ன்றது இல்லை. ஸோ இது இல்லாமல் இட்டாலியன் மாடல்ஸில் வந்து உங்களுக்கு லாம்ப்ரெட்டா நிறைய ஸ்கூட்டர்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அமெரிக்கன் மாடல்ஸில் இந்தியன் இருக்குது, ஹார்லி டேவிட்சன், எல்லாமே அந்த மாடல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ விண்டேஜ் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் சேம் தான். ஸோ கான்செப்ட் ஒன்று தான், என்ஜின் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால அது இல்லாமல் அந்த ஜாவா, எஸ்டி, ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் பைக்ஸு, ஸோ எல்லாமே பண்ணலாம். இப்போ இந்த பைக் நீங்கள் வாங்கிட்ட பிறகு தான் ரெஸ்டரேஷன் ஆரம்பிச்சு சொன்னீங்க. ஸோ இந்த பைக் ரெஸ்டரேஷன் ஆரம்பித்ததுக்கும் கார்பன் 92க்கும் என்ன ரிலேஷன்? ஸோ கார்பன்ன்றது ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப். ஸோ அந்த ஒரு எக்ஸாக்ட் ரீசனுக்காக தான் கார்பன்ன்ற நேம் எடுத்தோம். ஸோ ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு வண்டி வந்து மறுபடியும் லைஃப்பில் வருது அப்படின்றதுக்கான ஒரு பாயிண்ட் தான் இது. ஸோ அதனால தான் இந்த கார்பன் 92 பிராண்ட். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இதை ரெடி பண்ணுறது நானே வச்சுருந்தேன். ஸோ இது ஸ்கிராப் கண்டிஷன்லேயே என்கிட்ட ஒரு 3 மாதம் இருந்தது வண்டி. ஸோ அதை நம்ம குயிக்காக நான் ப்ரொசீட் பண்ணல, ஏன்னா ஸ்பெஷலாக கரெக்டாக ஒரு ஆள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் கொடுத்தேன், மெக்கானிக்கிட்ட கொடுத்தேன், பிரிச்சுட்டாங்க குயிக்காக. அதுக்கப்புறம் நம்ம பெயிண்டிங் அனுப்பிச்சோம், பெயிண்டிங் தனித்தனியாக போச்சு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா நமக்கு அந்த ஃபீல்டை பற்றி தெரியல. ஸோ அவங்க சொல்கிறது தான் ரேட்டு. ஸோ என்னோட எண்ட் ஆஃப் த டே எனக்கு வந்து ப்ராப்பராக வரணும் வண்டின்றதுனால ஐ ஹாவ் டு கெட் இன் டு எவ்ரிதிங். ஒரு ஸ்பேர்ஸாக வாங்க ஆரம்பித்தேன். எனக்கு தேவையானது லூப்ஸ், அந்த கனெக்ஷன் இருந்துச்சு. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் மூலமாக ஐ காட் லாட் ஆஃப் கான்டாக்ட்ஸ். அவங்கெல்லாம் எனக்கு ஸ்பேர்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் டபுள் த காஸ்ட் செலவு பண்ணிட்டேன் எனக்கு தெரியாமல். ஸோ யாருக்கும் இந்த ரெஸ்டரேஷனுக்கு இவ்வளோ ஆகுன்ற அவசியம் இல்லை. ஸோ நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது பெயிண்டிங் வந்து நான் மதுரையில் கொடுத்தேன். புல்லட் கிளப்ன்றவர் நம்ம கார்த்திக் தான் பண்ணார். ஸோ அந்த மாதிரி அந்த வண்டி பெயிண்டிங்க்கு எல்லாமே தனித்தனியாக வந்தது. இந்த டேங்க்கெல்லாம் நான் வந்து பெட்ரூமில் பக்கத்தில் வச்சு தான் தூங்குவேன். ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு வண்டி. ஸோ பர்ஃபெக்டாக வரும்ன்ற இன்டென்ட்டில் எல்லாம் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு பீரியட் ஆஃப் டைம் பாயிண்டிங் செட்டு வரல, கரெக்டாக வரல, டேங்க்கில் ரஸ்ட் இருந்திருக்கு, எபாக்சி மிக்ஸ் ஆகிருந்திருக்கு. ஸோ அது என்ன ஆச்சுன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் பெட்ரோலில் மிக்ஸ் ஆகிட்டு ஸோ அந்த கார்பரேட்டரில் போய் ஜாம் ஆகிடுச்சு. அகெயின் கார்பரேட்டர் மாற்றினேன். அதுக்கப்புறம் ஹெட்டில் போயிடுச்சு. ஹெட்டில் போனால் அகெயின் நான் இன்ஜினை பிரித்து வேலை பண்ணுற சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன். ஸோ ஒரு வண்டி வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ காசு கொடுத்து எடுத்துகிட்டு வரும்போது எண்ட் ஆஃப் த டே ப்ராப்பராக வரலன்னும் போது ரொம்ப ஒரு நெகட்டிவாக இருந்துச்சு. அகெயின் க்ளீன் பண்ணி அகெயின் இது பண்ணி ஸோ எண்ட் ஆஃப் த டே என்ன யோசிச்சுன்னா, அந்த டேங்க்ன்றது வந்து அதில் வந்து எபாக்சின்ற விஷயம் ரொம்ப ஒரு கெமிக்கல் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால என்னென்னா ரஸ்ட் இஸ் ஆல் ஓகே. ரஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம ஒரு மேக்னெட் ஃபில்டர் போட்டால் அதில் இருக்க சின்ன சின்ன ரஸ்ட் அந்த மேக்னெட்டில் எடுத்துரும். பட் எனக்கு அது தெரியல. ஸோ தெரியாததுனால அகெயின் என்னால் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஒரு ரெஸ்டரேஷன்றது ப்ரொஃபஷனல் பண்ணுறாங்க, ப்ராப்பராக பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது. அகெயின் ஒரு வண்டி வந்து என்ஜின் பண்ணி வந்துச்சுன்னா அது டியூன் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இன்பிட்வீன் நிறைய ஸ்விட்ச் ஆஃப் ஆகும், பாயிண்ட் செட்டிங் கரெக்டாக வராது, லூஸ் ஆகும், நட்ஸ் எல்லாம் மறுபடியும் ரீடைட் பண்ணணும். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அது ப்ராப்பராக பண்ணுறச்சே அது வந்து நீட்டாக வரும். ஸோ அது நம்ம தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணுறதுனால தான் இஷ்யூஸ், வேறு ஒன்றா. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, லைக் என்ஃபீல்ட்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, ஹவு ரொமான்டிக் இட் இஸ், ஹவு ஃப்ரஸ்ட்ரேட்டிங் இட் இஸ். ஸோ ஒரு அந்த என்ஃபீல்ட் மேலே ஒரு லவ் வர்றதுக்கான காரணம் என்னென்னு, லைக் காமனாகவே நிறைய பேர் சும்மாவே ரோட்டில் வண்டி போனால் கூட நிறைய பேர் திரும்பி பார்ப்பாங்க, ஓல்புலாம் நிற்பாடி பார்ப்பாங்க, என்ன கேட்பாங்க வந்து உங்ககிட்ட. ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் அது மென் உமன் 2 பேர்கிட்டமே அது இருக்குது. டெஃபினட்டாக. ஸோ ஸ்பெஷல் இந்தியன்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு டெஃபினட்டாக என்னோட என்ஃபீல்டுன்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வேர்டு. இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுன்னு எங்கேயுமே இருக்காது. ஸோ அது மட்கார்ட்லேயும் சரி, அதில் இருக்கிற அந்த ஃபுட் ரெஸ்ட் ரப்பரில் இருந்து எல்லாமே என்ஃபீல்டு இந்தியான்னு இருக்கும். ஏன்னா என்ஃபீல்டு வந்து இந்தியாவில் வரும்போது ஃபர்ஸ்ட் என்ஃபீல்டு இந்தியான்னு நடுவில் ட்ரான்சிஷன் ஆச்சு. அந்த பீரியடில் வர ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே, அந்த ஸ்டிக்கருக்காக நான் வந்து 6 months வெயிட் பண்ணேன்.
வாட்டர் பேஸ்டு ஸ்டிக்கருக்காக. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஃபீல்டு இந்தியான்னு மட்டும் தான் இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலாக அது ஒரு அஃபெக்ஷன், ஒரு லவ். அது இல்லாமல் ஜென்ரலாகவே என்ஃபீல்டுனா அது ஒரு கெத்துன்னு தான் சொல்லுவேன் நான். இல்லை ப்ரோ, நிறைய பைக் வரும், ஆனாலும் அந்த ஹெவியான ஒரு பைக்கை ஓட்டும் போது அதில் இருக்கிற ஒரு ஃபீல், ஒரு ஸ்டெபிலிட்டி எந்த வண்டிலையும் வராது. அது வந்து மேக்ஸிமம் அந்த என்ஃபீல்டில் எனக்கு கிடச்சிது. அந்த தம்பாக இருக்கட்டும், ஏன்னா அந்த தம்பு ஈக்குவலன்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த பீட்டு, அதுக்கான செட்டிங்கு, அதுக்கான உட்காந்து அந்த ஓடுற அந்த பாஸ்டர், இதெல்லாம் வந்து மற்ற விண்டேஜில் எனக்கு இல்லை. என்னோட பர்சனல்னு பார்த்தீங்கன்னா என்ஃபீல்டு தான், புல்லட் மட்டும் தான். ஸோ அது வரும்போது சரி, நிறைய பேர் விரட்டிட்டு வருவாங்க என்ன ப்ரோ என்ன வண்டின்னு சொல்லுவாங்க. நிறுத்திட்டு நான் தூரத்துல இருந்து நம்ம டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த வண்டியை சுற்றி எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரம்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம இந்தியன்ஸ்க்கு ஸ்பெஷலாக, அதுவும் அந்த டி சீரீஸில் எம் சீரீஸில் ஓட்டும் போது, நம்ம ஊர் வண்டி மெட்ராஸ் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஓட்டும் போது, அது இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு வண்டி. ஸோ என்னோட பர்சனல் அஃபெக்ஷன் தான் என்ஃபீல்டுன்ற. அப்புறம் விண்டேஜோட இன்னொரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பிளேட்ஸ் தான். அது டெல்லியிலலாம் மாறிடுச்சு. இப்போ டெல்லியில் எல்லாமே ஓல்டு நம்பர் பிளேட்ஸ்லாம் இல்லை எடுத்துகிட்டு விண்டேஜ்க்கு AA சீரீஸ் கொடுத்துட்றாங்க. பட் நம்ம ஊரில் இன்னும் அந்த இது வரல. ஸோ பட் ஆனால் அது எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் தான். இப்போ ஒரு 3 டிஜிட் நம்பர் சீரீஸில் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா, அது எப்படி இருந்தாலும் லுக்கு அது வந்து 90ஸ்க்கு முன்னாடின்றது தான் ஒரு விஷயம். அதுலேயும் ஸ்பெஷலாக டி சீரீஸ்ன்றது வந்து நம்ம ஸ்டேட்டை குறிக்கும். அதுலேயும் அந்த எம் சீரீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் அப்படின்ற ஒரு அது. ஸோ எந்த ஒரு ஸ்டேட்லையும் அப்படி இல்லை. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட ராயல் என்ஃபீல்ட் ஃபேக்ட்ரி திருவத்தியூர் மெட்ராஸ்லேருந்து தான் எங்கேயுமே போச்சு. இப்போ இங்கேருந்து டெல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் போனாலும் எம் சீரீஸ்லேருந்து தான் டெல்லி போகும். அங்கே போய் டிஎல் சீரீஸில் மாற்றுவாங்க. பட் எம் சீரீஸில் நம்ம ஊரில் நம்ம ஓட்டுறதுன்றது பார்த்தீங்கன்னா அது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப், ஒரு ப்ரைடு தான் அது. ஸோ அதுவும் எம் சீரீஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் தான். அரௌண்ட் 60, 68, 70 தான் வந்துச்சு. ஸோ அந்த எம் சீரீஸில் ஓட்டுற ஜாவாவாக இருக்கட்டும், எஸ்டியாக இருக்கட்டும், புல்லட்டாக இருக்கட்டும், அது வந்து நம்ம மெட்ராஸ்லேருந்து போனதுக்கான ஒரு அடையாளம். ஸோ அது எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் தான்.